عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولكم في القصاص حياة يا أولي الألباب إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم النساء والمرأة، وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. بسم الله الرحمن الرحيم. لا يحل لكم أن ترثوا النساء كرها. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் ஆபத்துக்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைக்கின்ற பொழுது ஆண்களை சில நோக்கங்களோடும் பெண்களை சில நோக்கங்களோடும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆண்களுக்கென்று சில அடையாளங்களையும் பெண்களுக்கென்று சில அடையாளங்களையும் வைத்து படைத்துள்ளான். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மத்தியில் ஒரு பாலின வேறுபாட்டை அல்லாஹ் வைத்து படைத்துள்ளான். ஒரு ஆணை பார்த்தால் பெண்ணுக்கும், ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு ஆணுக்கும் இயற்கையாகவே ஈர்ப்பு தன்மையை அல்லாஹ் படைப்பின் துவக்கத்திலேயே வைத்து படைத்துள்ளான். எந்த ஒரு ஆணும் சொல்ல முடியாது, எந்த ஒரு பெண்ணும் சொல்ல முடியாது எனக்கு யாரின் மீதும் எந்த ஈர்ப்பு தன்மையும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை என்பதாக எந்த ஆண்களும் எந்த பெண்களும் சொல்ல முடியாது. காரணம், அல்லாஹ் படைக்கின்ற பொழுதே அந்த ஆணுக்கும் மத்தியில் ஒரு பாலின வேறுபாட்டை, ஒரு ஈர்ப்பு தன்மையை அல்லாஹ் வைத்து படைத்துள்ளான். பெருமக்களே, பெண்களை அல்லாஹ் ஆண்களுக்கு நிகராக படைக்கவில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பெண்கள் என்பவர்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் பலகீனமானது, அவர்களுடைய உள்ளம் பலகீனமானது, அவர்களுடைய உணர்வுகள் பலகீனமானது. அவர்களிடத்தில் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பெண்கள் என்பவர்கள் கண்ணாடி குவளைகளை போல, அவர்களை கீழே போட்டு சுக்குநூறாக உடைத்து விடாதீர்கள், அவர்களிடத்திலே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எப்படி கண்ணாடி குவளைகளை பத்திரமாக பேணுதலாக பாதுகாப்பின்றீர்களோ அதுபோல அந்த பெண்களையும் நீங்கள் கவனமாக கையாளுங்கள். உங்களுடைய கையில் இருந்து அவர்களை நல்கிவிட செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, இப்பொழுது சமீப காலமாக உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு மனதுக்கு வருத்தத்தை தரக்கூடிய,
மனதிற்கு மிகவும் வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், உலகத்திலே நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் ஆகிவிட்டது. அவர்களுடைய கற்பு சூறையாடப்படுகிறது, அவர்களுடைய உடல் பலகீனப்படுத்தப்படுகிறது, அவர்களை மிகவும் காயப்படுத்துகின்றார்கள். கூட்டு முறையிலே பலாத்காரங்கள், பாலியல் தொல்லைகள் நம்முடைய பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு மிகவும் வேதனையை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் இப்பொழுது உலகம் முழுவதும் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உடலை அடைய வேண்டும் என்றால் மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டும். நிக்கா, இந்த நிக்காவின் மூலமாகத்தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடைய முடியுமே தவிர, நிக்கா அல்லாமல் விபச்சாரத்தின் மூலமாகவோ, பாலியல் தொல்லையின் மூலமாகவோ, பலாத்காரத்தின் மூலமாகவோ, அடக்குமுறையாகவோ, ஒரு நிர்பந்தம் செய்தோ ஒரு பெண்ணை அடைவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. உலகம் தோன்றிய காலகட்டத்தில் இருந்து இதுவரை பெண்கள் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றார்கள். பாலியல் தொல்லையால், பலாத்காரத்தால் போன்ற காரியங்களால் அவர்களே பிரயோகிக்கப்படுகின்றார்கள். ஏன் சில நேரங்களில் ஆண்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர்களோடு தவறாக நடந்து கொள்கின்றார்கள் என்பதை நாம் உலகத்திலே நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் ஆபில் காபில் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு பெண்ணுக்காக அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். அவர்களுடைய வரலாறை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது, ஒரு பெண்ணை அடைவதில் நீயா நானா என்று போட்டியிலே நடந்த முதல் படுகொலை சம்பவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் என்பதை நாம் வரலாறின் மூலமாக தெரிய முடிகின்றது. இதுபோல அநீதிகள் பெண்களுக்கு நடந்துவிடக் கூடாது. அவர்களுடைய உடல் சார்ந்து, அவர்களுடைய உள்ளம் சார்ந்து, அவர்களுடைய மனம் சார்ந்து எந்த விதமான வன்முறைகளையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் குர்ஆனின் ஹதீஸின் மூலமாக பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகெங்கிலும் கற்பழிப்புகளும் பலாத்காரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான தண்டனைகளை இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக குர்ஆன் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. இரண்டு விதமான தண்டனைகளை இஸ்லாம் முன்வைக்கின்றது. ஒன்று, இன்னென்ன தவறுகள் செய்தால், இன்னென்ன குற்றங்கள் செய்தால் அவர்களுக்கு இன்னென்ன தண்டனை என்பதாக அரசியல் அமைப்பு ரீதியாக இஸ்லாம் சில தண்டனைகளை வகுத்து இருக்கின்றது. இன்னும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே இன்ன குற்றங்கள் செய்தான், இன்ன குற்றங்களுக்கு இன்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் நிர்பந்தம் செய்திருக்கின்றானே, அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றானே, அந்த தண்டனையிலிருந்து எந்த ஒரு மனிதனும் தப்ப முடியாது. உலகத்தினுடைய அந்த தண்டனைகளிலிருந்து, உலகத்தினுடைய அந்த நிலைகளிலிருந்து ஒரு மனிதன் ஈஸியாக தப்பிவிடலாம். அவன் தவறு செய்திருந்தான், அவன் பாவங்கள் செய்திருந்தான், ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே அவன் தப்பவே முடியாது என்பதை நமக்கு ஹதீஸ் எடுத்து சொல்லுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு தண்டனைகளை, ஒவ்வொரு குற்றங்களுக்கு அது ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். இன்னென்ன தண்டனை. ஒரு மனிதன் திருடி விட்டான், அவனுக்கு இன்ன தண்டனை. ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டான், அவனுக்கு இன்ன தண்டனை. ஒரு மனிதன் மது அருந்தி விட்டான், அவனுக்கு இன்ன தண்டனை என்பதாக 5 வகையான தண்டனையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்கின்றது, சொல்லி காட்டுகின்றது. முதல் தண்டனை என்னவென்றால் கசையடி கொடுத்தல். இரண்டாவது தண்டனை கல் எறிந்து கொள்ளுதல். மூன்றாவது தண்டனை கையை வெட்டுதல். நாலாவது தண்டனை சவுக்கடி கொடுத்தல். ஐந்தாவது தண்டனை நாடு கடத்துதல். இந்த தண்டனைகள் எல்லாம் இஸ்லாம் தோன்றிய காலகட்டத்தில் இருந்து சுமார் 1400 ஆண்டுகளாக சகாபாக்களுடைய காலகட்டத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே அமலாக்கப்பட்டிருந்தது.
ஒரு மனிதன் திருடி விட்டால் அவனுடைய கையை வெட்டுவார்கள். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டால் அவனை கல்லெறிந்து கொள்ளுவார்கள். ஒரு மனிதன் பாலியல் தொல்லையிலே அவன் அகப்பட்டு இருந்தான், அவனுக்கு என்ன தண்டனை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றதோ அந்த தண்டனையின் பிரகாரம் அங்கே தண்டனைகள் நிறைவேற்றப்படும் என்பதே இஸ்லாம் தோன்றிய காலகட்டத்தில் இருந்து நடந்து கொண்டிருந்தது. எப்பொழுது நவீன காலங்கள் பிறந்தனவோ, எப்பொழுது கம்ப்யூட்டருடைய காலங்கள் வந்ததோ, இதுவெல்லாம் மனித நேயத்திற்கு மாற்றமானது, மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டது. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுப்பதா? திருடி விட்டால் இவனுடைய கையை வெட்ட வேண்டுமா? விபச்சாரம் புரிந்து விட்டால் அவனை கொலை செய்ய வேண்டுமா? கல்லெறிந்து கொள்ள வேண்டுமா? இது மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டது என்பதாக இஸ்லாத்திற்கு எதிராக நிறைய கூக்குரல்கள், நிறைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு அந்த தண்டனை முற்றிலுமாக இல்லாமல் போனது நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே இது விஷயமாக அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய இந்த தண்டனைகள் இருக்கிறது, இந்த தண்டனைகள் ஒரு மனிதனுக்கு அங்கே நிறைவேற்றப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அவன் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அங்கே குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எங்கே இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்படுதோ அங்கே குற்றங்கள் குறையும். ஆனால் தண்டனைகள் நிறைவேற்றப்படவில்லை, குற்றங்கள் குறையவே குறையாது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் சமீப காலமாகத்தான் இந்த இதுபோல கற்பழிப்புகள், இதுபோல பலாத்காரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இந்த துணிவு எங்கே இருந்து புறப்பட்டு இருக்கிறது, எப்படி இந்த துணிவு வந்தது என்று நாம் பார்த்தோம் என்றால், அங்கே ஏற்கனவே அங்கே தவறுகள் நடந்தவர்களுக்கு ஒழுங்காக தண்டிக்கப்படவில்லை, ஒழுங்காக அங்கே தண்டனைகள் நிறைவேற்றப்படவில்லை. தண்டனைகள் நிறைவேற்றப்படாததின் காரணமாகத்தான் உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் போய்விட்டது. பெண்களுடைய கற்பு சூறையாடப்படுகிறது, பெண்களுடைய உடல் பலவீனப்படுத்தப்படுகிறது என்பதை உலகம் முழுவதும் நாம் சமூக வலைதளங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இஸ்லாமிய பெருமக்களை, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இது காலலி கௌமிஹி, அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். அல்லாஹ்வை விட கடுமையாக தண்டனையை நிறைவேற்றக்கூடியவர்கள் உலகத்திலே யார் இருக்க முடியும்? அஹ்கமுல் ஹாக்கிமி, தீர்ப்பளிக்க கூடியவனுக்கெல்லாம் மகா தீர்ப்பளிக்க கூடியவன் அல்லாஹ். அவனை விட தண்டனையை நிறைவேற்றக்கூடியவர்கள் உலகத்திலே யார் இருக்க முடியும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில என்ன செய்கின்றான்? நம்மை நோக்கி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். பெருமக்களே, ஒரு மனிதருடைய வீட்டிலே திருடு போய்விட்டது, ஒரு மனிதருடைய வீட்டிலே திருடு போய்விட்டது. அவன் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாத ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டு விடுகின்றான். எந்த ஒரு பொருளாதாரங்களும் அவனுடைய வீட்டிலே இல்லை, எல்லாம் திருடு போய்விட்டது. இந்த நேரத்திலே அவனுடைய பார்வையிலே நாம் வைத்து பார்த்தோம் என்றால் இஸ்லாமிய அந்த தண்டனையைத்தான் நிறைவேற்றுவதிலே நம்முடைய சிந்தனைக்கு வரும். ஒரு மனிதனுடைய வீட்டிலே திருடு போய்விட்டது, எல்லாவற்றையும் திருடி விட்டார்கள், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, எந்த விதமான பொருளாதாரங்களும் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி இருக்கின்றது? அவனுடைய கையை வெட்ட வேண்டும். இஸ்லாமிய அந்த தண்டனைகளை நிறைவேற்றினால் மட்டுமே உலகத்திலே ஏற்படக்கூடிய இந்த பாவங்கள், இந்த குற்றங்கள் முழுமையாக குறையும் என்பதாக நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். பெருமக்களை, நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம்.
அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சூரா நூரிலே லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிசாஅ கர்ஹா, எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணை நிர்பந்தமாக சொந்தமாக்குவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. நிர்பந்தமாக திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அவளுடைய சம்மதத்தின் பிரகாரம். ஆனால் லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிசாஅ கர்ஹா, அந்த பெண்களை நாம் நிர்பந்தமாக சொந்தமாக்குவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அது தடுக்கப்பட்டிருக்கிறது, அது ஹலாலானது இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே தெளிவாக சொல்லி இருக்கின்றான். பெருமக்களை, இந்த ஆயத்து இறங்கிய வரலாறை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது எதற்காக வேண்டி இந்த ஆயத்து இறங்கியது என்றால், ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்திலே ஒரு மனிதர் இறந்து விட்டால் அந்த மனிதருடைய மனைவி மௌனமாக கவலையாக துக்கத்தோடு உட்கார்ந்து இருப்பார். அந்த காலகட்டத்திலே ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்திலே அந்த மனைவியினுடைய சகோதரரோ இல்லை அந்த வீட்டிலே உள்ள ஒரு மூத்த ஆணோ தன்னுடைய ஆடையை கலற்றி அந்த பெண்ணின் மீது தலையின் மீது போட்டு விடுவார்கள். போட்டு விட்டாலே அந்த ஆடைக்குரியவனுக்கு அந்த பெண்மணி சொந்தமாகி விடுவார். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க முடியாது, யாரையும் அந்த பெண் திருமணம் செய்ய முடியாது. அந்த பெண் அழகானவளாக இளமையானவளாக இருந்தால் அந்த ஆடையை கலற்றி போட்டானே அவன் என்ன செய்வான்? வைத்துக் கொள்வான். இல்லை என்றால் கடைசி வரை அந்த பெண்ணை ஒரு அடிமையாக எடுபடி வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் அந்த பெண்ணை அவன் என்ன செய்வான்? தனக்குள் வைத்துக் கொள்வார் என்பதாக ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்திலே இதுபோல ஒரு வழக்கம் இருந்தது. இதுபோல அவர்களுடைய சமூக காரியமாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிசாஅ கர்ஹா, நிர்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு பெண்ணையும் உங்களுக்கு சொந்தமாக்குவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அப்படி மீறி திருமணம் அல்லாமல் விபச்சாரத்தின் மூலமாகவோ பாலியல் தொல்லையின் மூலமாகவோ பலாத்காரத்தின் மூலமாகவோ ஒரு பெண்ணை நீங்கள் தீண்டினீர்கள் என்றால் கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறதே கடுமையானது. உலகத்தினுடைய தண்டனைகளிலே நீங்கள் தப்பித்து விடலாம், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் உங்களை கடுமையாக தண்டிப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்காக வேண்டியும் ஒருவர் உயர்ந்தவர் இன்னொருவர் தாழ்ந்தவர் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்திலே தண்டனை குறைக்கப்படவில்லை. ஒரு மனிதர் திருடிவிட்டார், அவர் உயர் குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் தாழ்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவருக்கு இவர் உயர்ந்தவர், ஆகையால் இவருக்கு தண்டனை குறைக்க வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கத்திலே இது இல்லவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மக்சூம் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறார். உயர் குலத்தை சேர்ந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புகார் வருகிறது, இதுபோல் ஒரு பெண் திருடி விட்டால் இவளை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருடைய கையை வெட்ட வேண்டும். இஸ்லாமுடைய தண்டனை அதுதான், இவருடைய கையை வெட்ட வேண்டும். முடிவு செய்யப்படுகிறது, நாள் குறிக்கப்படுகிறது, நேரம் குறிக்கப்படுகிறது. சகாபாக்கள் எல்லாம் கூடி அமர்ந்து பேசுகின்றார்கள். இந்த பெண்மணி உயர் குலத்தை சார்ந்தவள், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர், ஏதோ ஒரு விதத்திலே திருடிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வெட்டுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். இதை நாம் குறைக்க வேண்டும். பெருமானாரிடம் சமாதானமாக நாம் பேசி ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்பதாக சகாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் யார் பேசுவது என்பதாக உடனே அவர்கள் சொன்னார்கள், உஸாமா ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குழந்தை பருவத்திலே இருந்து வளர்ந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹசன் ஹுசைன் அவர்கள் எவ்வளவு பிரியமான ஒரு பேரரோ அதே போல உஸாமா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு பேரரை போல வாழ்ந்து வந்தார்கள். உஸாமா அவர்களை அனுப்பி வைக்கலாம் என்று சகாபாக்கள் ஆலோசனை சொல்கின்றார்கள். உஸாமா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடம் போய், நாயகமே, மக்சூம் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடிவிட்டால் அவளுக்கு நீங்கள் தண்டனை நேரம் குறித்து விட்டீர்கள்.
முடிவு செய்து விட்டீர்கள், கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள். அவர்கள் உயர் குலத்தை சேர்ந்தவர்கள், உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் அவர்களுக்கு தண்டனையை கொஞ்சம் குறைத்து சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகம் என்றைக்குமே இல்லாத ஒரு முகம் கடுமையாக சிவந்து உசாமா அவர்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை நீங்கள் குறைக்க சொல்கின்றீர்களா? இதனால்தான் இதற்கு முன்னால் உள்ள சமூகம் அழிந்து நாசமாக போனது. உயர் குலத்தை சார்ந்தவர்கள் திருடிவிட்டால் அவர்களுக்கு தண்டனையை குறைப்பதும், தாழ்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் திருடிவிட்டால் அவர்களுக்கு தண்டனையை கூட்டுவதும் இதனால்தான் இதற்கு முன்னால் உள்ள மக்கள் அழிந்து நாசமாக போனார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே உஸாமா ரலியல்லாஹு தஆலா திரும்பி போய்விட்டார்கள் என்பதை ஹதீஸிலே காணப்படுகின்றது. பெருமக்களே, ஏன் குற்றங்கள், ஏன் இவ்வளவு துணிவுகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கின்றது? ஒரு நபர் செய்யக்கூடிய தவறல்ல, கூட்டு மக்களால் ஒரு தனி பெண் என்ன செய்கிறார்? பலாத்காரம் செய்யப்படுகிறார். அநீதம் அங்கே நடக்கின்றது. நிறைய மக்கள் ஒரு பெண்ணுடைய உடலை மிகவும் வேதனை செய்யப்படுகிறது. இந்த துணிவு எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்தால், பெருமக்களை, அங்கே ஒழுங்கான தண்டனைகள், ஏற்கனவே அவர்கள் தவறு செய்தவர்களுக்கு ஒழுங்கான தண்டனை கொடுக்காததின் காரணமாக இதுபோல பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான், வலகும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். மக்களே, ஒரு மனிதர் தவறு செய்து விட்டால் அவருக்கு, அதாவது ஒரு உயிரை அவர் கொலை செய்து விட்டால் அவருடைய உயிரை என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் வாங்குகின்றீர்கள். அதாவது மரணத்தை மௌத்து என்று சொல்கின்றீர்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கொலை செய்து விட்டார், அவருக்கு பதிலாக அவரை கொலை செய்ய போகின்றீர்கள். இதை நீங்கள் மரணம் என்பதாக சொல்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹ் மரணம் என்று சொல்லவில்லை, ஹயாத்துன் என்பதாக சொல்கிறான். நீங்கள் ஒரு மனிதருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுகின்றீர்கள் அல்லவா? அவர்கள் பாவம் செய்ததால் அதை நீங்கள் மரணம் என்று சொல்லாதீர்கள். அதிலேதான் ஏராளமான ஹயாத் இருக்கிறது, உயிரோட்டம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தீர விசாரிக்கப்பட்டு ஆதாரங்களை நிரூபிக்கப்பட்டு ஒரு மனிதர் தவறு செய்து விட்டார் என்பதாக அவரை ஜமாத்துக்கு முன்னால் நிற்க வைத்து அவருக்கு தண்டனை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த தண்டனையை பார்த்து ஏராளமான மக்கள் இனிமேல் இதுபோல தவறுகள் செய்யக்கூடாது, இந்த தவறை செய்துவிட்டால் இதுபோல தண்டனைகளை நமக்கு கொடுத்து விடுவார்கள் என்பதாக ஏராளமான உயிர்கள் அங்கே பாதுகாக்கப்படும், ஏராளமான பெண்களுடைய கற்பு அங்கே பாதுகாக்கப்படும். ஆக விபச்சாரம் புரிந்து விட்டோம், பாலியலை செய்து விட்டோம், பலாத்காரம் செய்து விட்டால் இந்த தண்டனையை கொடுத்து விடுவார்கள் என்பதாக அந்த பாவத்தில் இருந்து விலகி இருப்பார்கள். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் மரணம் என்று சொல்லாதீர்கள், அந்த மரணத்திலே ஏராளமான ஹயாத் இருக்கிறது, உயிரோட்டம் இருக்கிறது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே எச்சரிக்கை செய்கின்றான். பெருமக்களை, சஃப்வான் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் ஒரு மரத்தடியிலே தன்னுடைய ஜாமான்களை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒருவர் அங்கே வந்து அவருடைய ஜாமான்களை திருட முயற்சித்த பொழுது சஃப்வான் இப்னு உமையா விழித்துவிட்டு அவருடைய கையை பிடித்து, கையும் களவுமாக பிடித்து, வா, யார் நபீரம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்து இவருடைய பொருளை திருடிவிட்டார், இவரை நீங்கள் கேளுங்கள் என்பதாக சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள், இவருடைய கையை வெட்ட வேண்டும் என்பதாக. இவருடைய கையை வெட்ட வேண்டும், இந்த சகாபியினுடைய பொருளாதாரத்தை திருடிவிட்டார், இவருடைய கையை வெட்ட வேண்டும் என்பதாக சொன்னவுடன் சஃப்வான் இப்னு உமையா முழிக்கின்றார்கள். இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்று தெரியாதே, நாம் திருடிவிட்டோம் என்பதாக பெருமானாரிடம் சொன்னால் லேசாக நசீஹத் செய்வார்கள், அட்வைஸ் செய்வார்கள் என்று பார்த்தால் கையை வெட்ட சொல்கின்றார்களே என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சஃப்வான் இப்னு உமையா, யா ரசூலல்லாஹ், இந்த அளவுக்கு வரும் தெரியாது, அவரை நான் மன்னிச்சு விட்டுறேன், நீங்க தண்டனையை நிறைவேற்றாதீங்க.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே நீ இதற்கு முன்பதாகவே சொல்லியிருக்கலாமே, அவரை மன்னித்து நீ என்னிடம் அழைத்து வராமல் இருந்து அவரை மன்னித்து விட்டிருக்கலாமே, ஏன் என்னிடம் அழைத்து வந்தாய்? தண்டனை முடிவு செய்யப்பட்டு விட்டது, இது தண்டனை நிறைவேற்றப்படியே ஆக வேண்டும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அங்கே சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போல குற்றவியல் சட்டங்கள், அந்த குற்றவியல் சட்டங்கள், அந்த தண்டனைகள் நம்முடைய இஸ்லாமிய உலகத்திலே நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். பெண்களை பாதுகாக்கலாம், ஏராளமான உயிர்கள் பாதுகாக்கப்படும். டெல்லியிலே ஓடக்கூடிய பேருந்திலே ஒரு பெண் என்ன செய்கிறார்? கூட்டு வாலிபர்களால் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அதற்கு ஒழுங்கான தண்டனைகள் நீதிகள் வழங்காத ஒரு நேரத்திற்குள்ளேயே இன்னொரு இடத்திலே கோயில் கருவறையிலே ஆசிபா என்ற பெண்மணி 4 வயது சிறுமி கூட்டு வாலிபர்களால் அங்கே என்ன செய்கிறார்? கற்பழிக்கப்படுகின்றார். பெருமக்களை இப்படியே தொடர்ந்து கொண்டே செல்லும். குஜராத்திலே பல்கீஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை என்ன செய்கிறார்கள்? ஒரு நபர்கள் செய்யவில்லை, நிறைய கூட்டு வாலிபர்களால் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் அங்கே செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு கொடூரமாக நடத்தப்பட்டது என்றால், அந்த பல்கீஸ் பானுடைய கருவில் இருந்த அந்த குழந்தை கூட கொலை செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு அங்கே பெண்களிடம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் சொன்னார்கள், பெண்கள் என்பவர்கள் கண்ணாடி குவளைகளைப் போல, அவர்களுடைய உடல் பலகீனமானது, அவர்களுடைய உள்ளம் பலகீனமானது, அவர்களிடத்தில் நீங்கள் மெதுவாக நடந்து கொள்ளுங்கள், மெதுவாக நீங்கள் கையாளுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். பெருமக்களே, இப்படியே தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம். மணிப்பூரிலே பெண்களுடைய ஆடையை அவிழ்த்து நிர்வாணமாக உலாவர செய்தார்கள். இது நம்முடைய தேசத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, ஒரு பெண்ணை ஒரு மனிதன் உடல் ரீதியாக அடைய வேண்டும் என்றால் மார்க்கம் அனுமதித்த நிக்காவின் மூலமாக தான் அடைவதற்கு அனுமதி இருக்கின்றதை தவிர விபச்சாரத்தின் மூலமாகவோ அடக்குமுறை செய்தோ ஒரு வன்மமாகவோ பெண்களிடம் நீங்கள் நடக்காதீர்கள், மென்மையாக நடங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? எச்சரிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தன் புரிவானாக. முழுமையாக நம்முடைய பெண்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுபோல தவறுகள், இதுபோல பாவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் இஸ்லாமிய அந்த குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த நசீபையும் பாக்கியத்தையும் வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி